Hi friends, இந்த வீடியோ டியூட்டோரியலில் நாம் ஃபோட்டோஷாப்போட பேனல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு விண்டோ கிடைக்கும். இதில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெனு பார். அதுக்கு கீழே இருக்கிற இந்த பேனல் கண்ட்ரோல் பேனல், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் பேனல்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதுதான் டூல்ஸ் பேனல். நம்ம எடிட் பண்ணுற எல்லா டூல்ஸும் இதில் தான் இருக்கும். ரைட் சைடில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லேயர்ஸ் பேனல். அதுக்கு மேலே இருக்கிற இந்த பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல். டாப்பில் இருக்கிற இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த பேனல் வந்து ஸ்வாட்சஸ். இந்த பேனல்ஸ்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லை வேண்டாம்னா இதை ஹைட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த விண்டோஸ் மெனு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல், லேயர்ஸ், ஸ்வாட்சஸ், ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் எல்லாம் டிக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே வியூ ஆகிருக்கு. இதை நம்ம ஹைட் பண்ணணும், இங்கே வேண்டாம் அப்படின்னா, இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் வேண்டாம் அப்படின்னா இதை அன்டிக் பண்ணோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் ஹைட் ஆகிடும். மறுபடியும் நமக்கு வேணும்னா டிக் பண்ணினோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பேனல் நம்மளுக்கு மறுபடியும் வந்துடும். இந்த டூல்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மூவ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன டாட்டா ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படி ஃப்ளோட் ஆகும். இது நம்ம எந்த இடத்துல வேணும்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டிங்கன்னா அதில் ஒரு ப்ளூ கலர் லைன் மாதிரி வந்து பார்த்தீங்களா, இப்படி வரும்போது கிளிக் எடுத்துருங்க, அந்த இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிடும். இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் 2 ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த டூல்ஸ் பண்ணுறேன் எல்லா இதுக்கும் பொருந்தும் பார்த்தீங்களா. இப்போ இல்லை நம்ம இதையே கொலாப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதான், கிளிக் பண்ணிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். சரி, நான் இப்போ இதை பழைய இடத்துக்கே கொண்டு போயிடுறேன். ட்ராக் பண்ணி இதில் விட்டால் செட் ஆகிடும். இந்த பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலரில், இதுக்கு பேர் தான் டாக்குமெண்ட் விண்டோ. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணுற இமேஜஸ் ஃபுல்லாக இங்கே தான் ஓப்பன் ஆகும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா, நான் டெஸ்க்டாப் மெனுவில் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு இப்படி தான் ஓப்பன் பண்ணணும்ல, இதுக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டாக்குமெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை இப்போது நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டோம்னா அந்த ஃபோட்டோ இங்கே ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லை, இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் அவுட் ஆஃப் ஃபோட்டோஷாப் கொடுத்தா கூட இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் டேப் பண்ணும். அதாவது இப்போது இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண இந்த இமேஜ் போடணும்னா ஜஸ்ட்டு இந்த டேப்பை கிளிக் பண்ணுன்னா இங்கே மூவ் ஆகிடும். சரி, நீங்களும் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வந்துக்கோங்க. நம்ம இனி ஃபோட்டோ எடிட்டிங் இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேனல்ஸ்லாம் இருக்கணும். இன்னும் நீங்கள் விண்டோஸ் மெனுவில் போயிட்டு ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த பேனல் உங்களுக்கு ஓப்பன் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரிங்கிற இந்த பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா, இந்த பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் சைடில் இங்கே அப்பியர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பேனல்லே ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ நம்ம அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இதே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஹைட் ஆகும். இல்லையா, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவில் தான் சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்.
சாம்பிளுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட அட்ரிபியூட், அதாவது ஸ்பேஸ், லெட்டர் ஸ்பேஸிங் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த கேரக்டர் மெனு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிப்போம், போல்ட் பண்ணுறேன், இப்போது லெட்டர் ஸ்பேஸிங் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி தான் ஹைட் பண்ண வேண்டியது. இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் மெனு இருக்குல்ல, ஓகே அதை டிக் பண்ணிடுறேன். எடிட் மெனு போயிட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு சப் மெனு இருக்கும். இதில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸ் இந்த மெனுக்கு வாங்க. இதில் ஆட்டோ கொலாப்ஸ் ஐகானிக் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போது நான் அந்த கேரக்டர் ஐக்கானை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வெளியில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஆகிடும். ஓகே, ஃபோட்டோஷாப்போட ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வெர்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தீம், முன்னாடிலாம் அந்த தீம் வந்து லைட் கலராக இருக்கும், இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இல்லை எனக்கு பழைய அந்த மாதிரி தீமே வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இந்த எடிட் மெனு போனீங்கன்னா எடிட் மெனு போயிட்டு இந்த ப்ரிஃபரன்ஸில் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்களா, இதில் இந்த கலர் தீம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு வெர்ஷன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாக் தீமே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர் தீம் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன கலர் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓல்டு வெர்ஷன்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாக் தீமே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இதுதான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் ஒர்க் ஸ்பேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.